வாங்காமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிட்னி திருட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பேப்பரில் நிறைய. ஜெயிலுக்கு போவான். ஆனால் சொல்லியே இந்த மாதிரி உங்களுக்கு கிட்னி கொடுக்குறீங்களா இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களா ஏழ்மையை பயன்படுத்தி இந்த மாதிரி கிட்னி திருட்டுலாம் நிறைய நடக்குது. சட்டப்படி கிட்னி வந்து உடல் உரிமா பண்ணுவார். கேட்டால் நாங்கள் செத்து போயிட்டோம், எங்களுக்கு பார்த்தீங்களா டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, நாங்கள் உயிரோடு இருக்கணும். இது எவ்வளோ இந்த பாதிக்கப்பட்ட அந்த யார் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த மொத்த பேர் ஆஃபீஸில் உள்ள ஜெயிலுக்கு போவான். பயங்கரமான சட்டம் அது. உயிரோடு இருக்கிறப்போ எப்படி டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துங்க. அதை வந்து ஏதோ அவ்வளோ வீடியோ எடுக்கிறாங்க, அவ்வளோ பேர் மத்தியில் போலீஸு மீடியாலாம் இருக்குது. அது சொல்லி கடந்துட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறாரு. சரி, அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வாங்கினா லவ்வுக்குள்ளே அந்த லவ் கூட ஏழை மக்களும் கஷ்டப்படுறது தான். அதை வந்து நல்லா வலியோடும் வேதனையும் சொல்லுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் அப்படியே போகிற போக்கில் இதை விட கிட்னி திருடுறான். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுவும் போகிற போக்கில் அப்படியே கடந்து போயிடுறாரு. இவர் பிளட்டு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இங்கே வராங்க. இங்கே வந்து அந்த கூத்து மத்திய அமைச்சர் ஏன்பா துரத்துறதும் சுற்றி சுற்றி நம்மளுக்கு 2.5 மணி நேரம் நமக்கு அந்த இடத்துல செம்ம. ராஜு முருகன் இயக்கத்தில் மை லார்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே ராஜு முருகன் பார்த்திங்கன்னா நல்ல படம் பண்ணவர் தான். நல்ல படம்னா கமர்ஷியலாக பணம் தயாரிப்பாளர் பணம் வர மாதிரி படம்லாம் பண்ணது கிடையாது. அவர் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். ஜோக்கர்னு ஒரு படம் பண்ணார். அது ஒரு நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு மனிதன் நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போனால் எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி நுணுக்கமாக சொல்லி தரணும், சட்ட நுணுக்கெல்லாம் அந்த படம் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் குக்கு ஒரு படம் பண்ணார். அதுவும் வந்து லவ் ஸ்டோரி, பிளைண்டு கண் இல்லாதவங்க 2 பேர் லவ் வந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு யதார்த்தமாக 2மே வந்து தயாரிப்பாளருக்கு லாபம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம பார்க்குறப்போ ஒரு நல்ல படமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜப்பான் ஒரு படம், ஐயோயோ கதற தேட்டர் விட்டு ஓடணும். அதுக்கப்புறம் ஜிப்சின்னு ஒரு படம், எங்கெங்கேயோ போயிட்டார் அவர். இந்து முஸ்லீமு காஷ்மீர்லாம் போய் தொட்டு வந்துட்டார். இந்த மாதிரி 2 மொக்க படமும் 2 நல்ல படமும் கொடுத்தவர் தான் நம்ம ராஜு முருகன். இந்த படம் மயிலாடு ட்ரைலர்லாம் பார்க்குறப்போ சரி அதே மாதிரி ஜோக்கர் மாதிரி சட்ட நுணுக்கெலாம் நிறைய சொல்லியிருப்பான்னு பார்த்தா, ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரையும் நம்ம நாட்டில் சில இடங்களில், சில கிராமங்களில், சில இடத்துல இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயந்தான். இன்னும் கூட ரேஷன் கார்டு வாங்காமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிட்னி திருட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பேப்பரில் நிறைய. கிட்னியை வந்து ஒரு கிராமத்தையே ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றலாம் முடியாது. சில பேர் ஏமாற்றி பண்ணுறது தனியாக, எப்போ மாட்டின்னு ஜெயிலுக்கு போவான். ஆனால் சொல்லியே இந்த மாதிரி உங்களுக்கு கிட்னி கொடுக்குறீங்களா இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களா ஏழ்மையை பயன்படுத்தி இந்த மாதிரி கிட்னி திருட்டுலாம் நிறைய நடக்குது. சட்டப்படி கிட்னி வந்து உடல் உறுப்பு தானம் அவங்களே இயற்கையாக தான் பண்ணணுமே தவிர உயிரோடு இருக்கிறப்போ பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி பண்ணால் சட்டப்படி குற்றம். அப்படி இருந்தும் சில கிராமத்தில் இப்படி பேப்பரில் படித்து நிறைய பேர் ஏமாந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இதுதான் ஒரு சொல்ல வந்த கருத்து. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சசிகுமார் எப்போவுமே நல்லா நடிப்பார், சூப்பராக ஒரு நமக்கு மனசில் டக்குன்னு பதிஞ்சிருவார். இந்த படத்தில் என்னன்னு தெரியல, ஆரம்பத்துலேருந்து அவர் கெட்டப்பால் அவர் ஒரு கோமாளித்தனமாக பேசுகிறதாகட்டும், சசிகுமாருடைய அந்த நடிப்பாகட்டும் நமக்கு சுத்தமாக மனசில் ஓட்டலை. சசிகுமார் நல்ல நடிகர், நல்ல டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலில் இருப்பார். ஆரம்பத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டு போவார். தற்கொலை பண்ணிக்கணும் ஒரு ட்ராமா பண்ணுவார். கேட்டால் நாங்கள் செத்து போயிட்டோம், எங்களுக்கு பார்த்தீங்களா டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, நாங்கள் உயிரோடு இருக்கணும். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒருத்தன் உயிரோடு இருக்கிறப்பே செத்துட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட்டு இது உள்ள வயரெலாம் உலகம் ஃபுல்லாக பரவி அதில் உடனே எவன் தப்பு பண்ணால் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி கேஸ் இது. அதனால் போகிற போக்கில் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறாரு. ஒருத்தவங்க நான் உயிரோடு இருக்கேன், நான் செத்துட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட்னா அவங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த யார் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த மொத்த பேர் ஆஃபீஸில் உள்ளே ஜெயிலுக்கு போவான். பயங்கரமான சட்டம் அது. உயிரோடு இருக்கிறப்போ எப்படி டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துங்க. அதை வந்து ஏதோ அவ்வளோ வீடியோ எடுக்கிறாங்க, அவ்வளோ பேர் மத்தியில் போலீஸு மீடியாலாம் இருக்குது. அது சொல்லி கடந்துட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறாரு. சரி, அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வாங்கினா லவ்வுக்குள்ளே அந்த லவ் கூட நமக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. அவங்களுக்குள்ளே திடீர்னு அந்த அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நோய் வருது, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வட்டிக்கு கடன் வாங்குறாரு, ஹாஸ்பிட்டல் சுற்றுறாரு. இதெல்லாம் எல்லா ஏழை மக்களும் கஷ்டப்படுறது தான். அதை வந்து நல்லா வலியோடும் வேதனையும் சொல்லுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் அப்படியே போகிற போக்கில் இதை விட போய் கடன் வாங்குறாரு. அவன் ஒரு காமெடி பண்ணுறான், அந்த இடத்துல கடன் கொடுக்குறான், கை நட்டு பண்ணி ஏகப்பட்ட கடன் வாங்குறாரு, ஹாஸ்பிட்டல் சுற்றுறாரு. அங்கே ஒருத்தர் கிட்னி திருடுறான். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுவும் போகிற போக்கில் அப்படியே கடந்து போயிடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. அதுவும் மத்திய அமைச்சருக்கு வந்து கிட்னி தேவைப்படுது, அதனால் இவர் பிளட்டு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இங்கே வராங்க. இங்கே வந்து அந்த கூத்து மத்திய அமைச்சர் ஏன்பா சாதாரண நடிகர்லாம் சிங்கப்பூர் மலேசியாவில் போய் கிட்னி மாற்றினு வந்துடுறாங்க. உலகத்தில் அமெரிக்காலாம் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. மத்திய அமைச்சர் நினச்சா அமெரிக்காவை போயிட்டு மாற்றிட்டு வரலாம். எவ்வளோ டோனர் இருப்பாங்க. அது சாதாரண ஒரு கிராமத்தில் இவர் கிடைச்சாருன்னு சொல்லிட்டு இந்த கதையோட பலவீனம் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு.
ஒரு சாதாரண ஒரு ஏழைப்பட்டவனை போயிட்டு மத்திய அமைச்சருக்கு போய் பிடிச்சி அவங்களா தேடி வர்றதும் இவர் ஓட ஓட துரத்துறதும் சுற்றி சுற்றி நம்மளுக்கு 2.5 மணி நேரம் நமக்கு அந்த இடத்துல செம்ம போர் படம். சரி ஓடி கடைசியில் கிளைமேக்ஸில் அவ்வளோ மத்திய அமைச்சர் பயங்கரமான கேடி கோர்ட்டு ட்ராமா அதெல்லாம் ரொம்ப அம்புக்காக இருந்தது. கோர்ட் சீன்லாம் ரொம்ப சுமாராக இருந்தது. ஏன்னா ராஜமுருகன்லாம் வந்து ஒரு க்ரீப்பாக இருக்கும். ராஜமுருகன் படம்னாவே கொஞ்சம் அந்த வசனம் தணல் தெரியும். இதில் அவரே கொஞ்சம் தட்டு தடுமாறி மோதி நல்லவனை கெட்டவனாக்குறாரு, கெட்டவனை நல்லவனாக்குறாரு, நல்லவங்களை அடி வாங்குறாரு, திருப்பி நல்லவனே போய் கெட்டவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வைக்கிறாரு. அதுவும் நம்ம அந்த சில வள்ளலார் தினம் மாதிரி இந்த படம் பார்க்குறப்ப இருந்தது. வள்ளலார் தினத்துக்கு போனால் வள்ளலாரை பற்றி தான் ஃபுல்லாக பாடுவாங்க இல்லையா, அதே இந்த படம் பார்க்குறப்ப நம்ம வள்ளலார் தினத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவராக வள்ளலார் மாதிரியே நல்லவராக இருக்கார். அவர் இப்போ டைரக்ட் பண்ணுறப்போ ராஜமுருகன் வந்து வள்ளலார் உள்ளே இறங்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வள்ளலார் படம் மாதிரியே ஏகப்பட்ட சீன்கள் வள்ளலார் பற்றியே தான் இருந்தது. அதனால் வந்து இந்த படம் வந்து படமாக சொல்ல முடியாது, இது ஒரு ட்ராமா சீரியல் அப்படி தான் நம்ம சொல்லணும். சசிகுமார் நல்லா நடிச்சிருக்காரு, ஆனால் நம்ம மனசில் சுத்தமாக ஓட்டல. ராஜமுருகன் வழக்கம் போல் அந்த 2 படம் சுமாரான போன 2 படமும் இல்லை, இந்த மொக்கையாக போன 2 படத்துக்கு எல்லாமே நடுத்தரமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதுவும் மயிலாடு வந்து நமக்கு வந்து கிரிப்பாக மயூரானர் இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்ல முடியல. அது கூட ஒரு அடிக்கடிக்கு ஒரு டைலாக் வரும், இந்த பார் ஜட்ஜ்மெண்ட் டே, உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே வந்திருக்கு அப்படின்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அவங்க பண்ணுற அந்த மந்திரம் தந்திரம் கோழி சுற்றுறது, அதுக்கப்புறம் ஓடுறது ஹாஸ்பிட்டலும் தப்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து வாங்க தோழறன்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கோர்ட்டில் ட்ராமா பண்ணுறதுல ரொம்ப அம்புக்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப சுமாரான சீனாக இருந்தது. இதெல்லாம் இன்னும் பயங்கரமாக கிரிப்பாக ஒரு ஏழைப்பட்டவன் நினச்சா எப்படியெல்லாம் பார்த்தியா மாத்திரம் ஜட்ஜ்மெண்ட் டே உனக்கு வருது இல்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட் நிறைவேற்றிருந்தால் இந்த படம் மயிலாடுன்னு நம்ம கெத்தாக சொல்ல வச்சுருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது, போதாத நேரம், தயாரிப்பாளர் அம்பேத்கருக்கு போதாத நேரம், ராஜமுருகனுக்கு போதாத நேரம், இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரான படமாக போச்சு. மயிலாட் உண்மையிலே சொல்லப்போனால் கேமராமேனும் மியூசிக் டைரக்டர் தான் கொஞ்சம் கை குத்துருக்காங்க. மற்றபடி 2.5 மணி நேரம் படம் பார்க்குது, நம்ம 3.5 மணி நேரம் சலிப்பு தட்டின மாதிரி சலிப்பு தட்டிச்சுரா சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.